ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய நாள் கழிச்சு வீடியோவில் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நான் நிறைய இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் நிறைய பேர் கதை கேட்குறீங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அனைவருக்கும் நன்றிகள். அடுத்து வந்து எல்லோரும் கேட்குறது வந்து ஆர்ஜேஸ் வந்து நீங்கள் கேட்குற குரலில் கொடுக்குறது என்ன பிரச்சனைனா, அவங்களும் வந்து வேறு வேறு இடத்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தர முடியாமல் இருக்குது. அப்படி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லேட்டாக நான் வீடியோ போட வேண்டி வருது. ஸோ 2-3 மாதம் கூட வீடியோ இல்லாமல் இருக்க வேண்டி இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை. அதனால் வந்து நான் வேறு ஆர்ஜிஎஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புது ஆர்ஜிஎஸ்னால் நீங்கள் என்ன மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ அதுகளை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுவாங்க. எனக்கு இந்த ஆர்ஜி தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லும்போது என்னால் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் என் பக்கம் இருக்கிற இஷ்யூஸ் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு மெயின் இஷ்யூ நான் பேச நினச்சேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக 2-3 ஆர்ஜிஎஸ் சேனலுக்கு மட்டும், நம்மளோட சேனலுக்கு மட்டுமே எடுக்கலாம்ன்ற ஐடியா இருக்குது. ஸோ அப்படி கிடைச்சா வந்து என்னால் தொடர்ந்து அவங்களோட வாய்ஸில் நான் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து முல்லைக்கொடியே அமரனின் கவி. அது வந்து நான் ஆன்கோயிங்கில் எழுதிட்டு இருக்கிற நாவல். அதை ஹால் பண்ணி வச்சுருக்கேன், இடையில எழுதாம விட்டுருக்கேன். ஸோ வந்து அதை நான் திரும்ப எழுதவே எனக்கு லேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குற ஸ்பீடுக்கு எனக்கு அந்த கதையை கொடுக்க முடியுமோ தெரியலை. பிகாஸ் வந்து ஆடியோ நாவலில் வர நாவல் எல்லாம் வந்து ரொம்ப பழைய நாவல்கள். சில நாவல்கள் சமீபத்தில் எழுதின நாவல்கள் வரும். அடுத்தது வந்து மற்றதெல்லாம் பழைய நாவல்கள். இப்போ ரீசெண்டாக போட்டது மீண்டும் வந்த ரச்சகனி எல்லாம் வந்து போன வருஷம் எழுதின நாவல். ஸோ வந்து அது ஆடியோ வர ரொம்ப லேட் ஆகுது. அப்போ நான் நீங்கள் முல்லைக்கொடியை எழுதி அது ஆடியோ வர அது ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியாது. அந்த ஸ்பீட் வந்து அந்த ஸ்பீடுக்கு இருக்காது. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது வந்து என்னோடய இன்னொரு சேனல் ஏபி வர்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு இருக்குது. கீழே வந்து நான் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நான் வந்து 2 சேனலும் ஒன்றா க்ரோ பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து நிறைய ரைட்டர்ஸோட கதைகளை வந்து நானே எக்ஸ்க்ளூசிவாக வாங்கி போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனல்லையும் வந்து கதைகள் இனி வரும், நீண்ட தொடர் கதைகள் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் என்னோட கதைகளும் வரும், இந்த சேனல்லையும் கதைகள் வரும். அதில் வந்து 2ஐயும் ஈக்குவலாக நம்ம க்ரோ பண்ணி கொண்டு போகலாம். இது 3 தான் மெயினாக சொல்ல நினச்சேன். அடுத்தது வந்து மெம்பர்ஸ் ஒன்லி ஆப்ஷன். என்னடா சில நாவல்கள் வந்து மெம்பர்ஸ் ஒன்லியில் போடுறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி யோசிக்காங்க. பிகாஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 89-90 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பணம் கட்டி மாதம் எதுக்கு இருக்கிறாங்கன்னே எனக்கு தெரியாது. பட் இருக்கிறாங்க, தொடர்ந்து இருக்கிறாங்க, 4 வருஷமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நான் எதுவுமே பண்ணதில்லை. அதனால் என்ன யோசிச்சேன்னா, போடுற நாவல்கள் வந்து மெம்பர்ஸ் விஐபி ஏர்லி ஆக்சஸுக்கு வந்து ஏர்லியாக வரும். இப்போ 1 மாதம் முன்னாடியே வந்துடும். இப்போ ஜனவரி நான் ஒரு நாவல்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறேன்னா, நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா டிசம்பரே அந்த நாவலை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து மெம்பர்ஸுக்கு மட்டுமே வரும், ஃப்ரீ பப்ளிக்கு வராது அப்படின்ட்டு இல்லை. பட் 1 மாதம் முன்னாடி அவங்களுக்கு நான் ஒரு சலுகை மாய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். பிகாஸ் 4 வருஷமாக நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை. அதனால தான் இந்த ஐடியா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் அதையும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஸோ அவ்வளோதான் சொல்ல நினைச்சேன். அண்ட் மறக்காமல் அடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னைக்கு ஒரு மெம்பர் ஆன்லைன் நாவல் இன்று எந்த நொடி போதுமே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ மெம்பர்ஸாக இருக்கிறவங்க தாராளமாக அந்த நாவலை கேட்டுக்கொள்ளலாம். அது வந்து பப்ளிக்கு வந்து ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் அவைலபிளாக இருக்கும். நன்றி அண்ட் ஹாவ் அ குட் டே. பாய் பாய்.